பொலிவுடன் மாலை நியூஸ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று திருவோணம் பண்டிகையை குமரி மாவட்ட மக்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் கேரளா தமிழக எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள குள்ளித்துறை பகுதியில் வைத்து பிரதர்ஸ் கிளப் சார்பில் இன்று திருவோணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் மன்னர் மாவேலி வேடம் அணிந்தவர் அப்பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை சந்தித்து வாழ்த்துகள் தெரிவித்து வருகிறார். கேரளா மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா பண்டிகையில் ஓணம் பண்டிகையும் ஒன்றாகும். சாதி மத வேறுபாடின்றி அனைத்து மலையாள மொழி பேசும் மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை கேரளாவின் அறுவடை திருநாள் என்றும் அழைக்கிறார்கள். மலையாள ஆண்டின் சிங்கம் மாதத்தில் அத்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை இருக்கும் 10 நாட்களாக கொண்டாடப்படும் இந்த பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. திருவோணம் பண்டிகை நாளான இன்று குமரி மாவட்டத்தில் வீடுகள், கோவில்கள், தெருக்களில் மக்கள் அத்தப்பூ கோலம் போட்டு திருவோணம் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். இந்த வகையில் கேரள தமிழக எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள குள்ளித்துறை பகுதியில் வைத்து பிரதர்ஸ் கிளப் சார்பில் இன்று திருவோணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். திருவோணம் பண்டிகையை முன்னிட்டு குள்ளித்துறை தபால் நிலையம் சந்திப்பு பகுதியில் அத்தப்பூ கோலம் போட்டு ஓண ஊஞ்சல் கட்டி சிங்காரி மேளத்துடன் மாவேலி மன்னர் வேடம் அணிந்து புலி, காளி, கதகளி, தெய்வம் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய மாவேலி மன்னர் வீடு வீடாக சென்று ஓணம் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து தற்போது மாவேலி மன்னர் இந்த பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு சென்று மக்களை சந்தித்து வாழ்த்துகள் தெரிவிக்க வருகிறார். இந்த ஓணம் பண்டிகையை முன்னிட்டு குள்ளித்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உட்பட பெண்கள் ஒரே மாதிரியான உடைகள் அணிந்து இந்த ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.